மாத்திரம் அதை நம்புங்க. ஒருவேளை நீங்க பட்டணத்துல வேலை இருக்கும், இல்லாம போகலாம். நீங்க போகிற கம்பெனி சில நேரங்கள்ல அது வேலை இல்லாம கூட்டப்படலாம், பகிர வராம போகலாம், ஆர்டர் வராம போகலாம், பட்டணத்தினுடைய சூழ்நிலை மாறலாம், எது வேணாலும் மாறலாம். நான் சொல்றேன், பரலோகத்தில் இருக்கிற தெய்வனுடைய சொல்லு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதற்கு மாறா எகென்ஸ்டா உங்க வாழ்க்கையில எல்லாம் நடந்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்றேன், அதனால உங்களுக்கு கர்த்தர் சொன்னது நிறைவேறாதுன்னு அர்த்தம் அல்ல. மாறா இருக்குதுன்னா கர்த்தர் இவைகள் மத்தியில, புயலை மத்தியில, பெருங்காட்சி மத்தியில நம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிங்க. அவர்கள் நமக்கு சொன்னதை நிறைவேற்றினவர், யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றினவர், யோசேப்புக்கு சொன்னதை நிறைவேற்றினவர், தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த நிச்சய கிருபையை எனக்கு தருவார் என்று சொல்லி நம்புங்க. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், இவரிடம் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற